வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரசம் ரெசிபி. இது வந்துட்டு எலுமிச்சம்பழ ரசம். எப்போதும் புளி விட்டு செய்யற ரசத்துக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு ரசம். இது சூப் மாதிரி கூட நீங்க குடிக்கலாம், இல்ல நல்ல குழஞ்ச சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த சூப்பரான எலுமிச்சம்பழ ரசம் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான லெமன் ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எலுமிச்சம்பழ ரசத்துக்கு என்னென்ன வேணும்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பருப்பு தண்ணி, பருப்போடு சேர்த்து வேக வச்ச தண்ணி, இது கொஞ்சமா தண்ணி விட்டு அதில் கொஞ்சமா மஞ்சள் பொடியும் கொஞ்சமா ஒரு துளி நெய்யும் விட்டு வேக வச்சிருக்கேன். பருப்போடையே சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அரை கை அளவுக்கு பருப்பு, கொஞ்சமா பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா. ஒரு 7-8 பல் வந்துட்டு பூண்டு, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், எலுமிச்சம்பழம் புளிப்புக்கு தேவையான அளவுக்கு. இந்த பழம் ரொம்ப புளிப்பு, அதனால கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஒரு அரை பழம் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு, இஞ்சி இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இது வந்துட்டு பெருங்காயம். இப்போ இது மாதிரி ஒரு இடிக்கிறது எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு இந்த சீரகத்தையும் பூண்டையும் நம்ம இடிச்சுக்க போகிறோம். இந்த சீரகத்தை போட்டுடலாம். அதில் இந்த சீரகத்தை ஃபஸ்ட்டு லைட்டாக இடிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பூண்டு போட்டு இடிச்சுக்கலாம். பாருங்கள், லேசாக இடிப்பட்டுருச்சு. இப்போ இது கூட நம்ம இந்த பூண்டு பல்லு சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் 1-2 இடிச்சுக்கோங்க. இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு 1-2 இடிச்சு வச்சுக்கலாம். இதில் வந்து மிளகு மல்லி அதெல்லாம் இல்லை, வெறும் சீரகம் பூண்டு மட்டும்தான். ஒரு பேன்ல வந்துட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். எப்போதும் ரசம் வந்து நெய்யில் தாளிச்சிங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நெய் சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு வெடிக்குது. இது கூட நம்ம இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை முனியும் சேர்த்திக்கலாம். இது கூடவே நம்ம இடிச்சு வச்சிருக்கிற இந்த சீரகம் பூண்டு 2 சேர்த்திடுங்க. இது லேசாக வதங்கினதும் இந்த தக்காளி பழத்தை சேர்த்திடலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும், அது வரைக்கும் இது வதக்கிக்கோங்க. இதில் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துருக்கேன். இதுலேயும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். தக்காளி லேசாக சாஃப்டானா போதும், ரொம்ப மேஷ் எல்லாம் ஆக வேணாம். இது பாருங்கள், ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ தக்காளி பழம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பருப்பு தண்ணி, பருப்போட சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த பருப்பு தண்ணி இதில் வச்சுக்கலாம். இப்போ இது வந்துட்டு கொதி வரக்கூடாது. லேசாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கோங்க. பாருங்க, கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. ரசத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். கொத்தமல்லி தழை சேர்த்திடலாம், பொடியை நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை. இப்போ நம்ம புளிப்புக்கு எவ்வளோ எலுமிச்சம்பழம் வேணுமோ அந்த அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு இதில் விட்டுலாம். நான் ஒரு அரை பழம் அளவுக்கு பிழிகிறேன். இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட எலுமிச்சம்பழ ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஈஸியான லெமன் ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்றே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.